வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வர்சஸ் எவர்டனோட ஒரு குயிக்கான ரிவ்யூ. நான் ரொம்ப ரிமோட்டான ஒரு வில்லேஜில் இருக்கேன். ஒரு வெட்டிங் ஷூட் பண்ண வந்திருக்கேன். அதனால் இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சது. கோச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னும் மேட்ச் ஹைலைட்ஸே பார்க்கல. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி நான் மேட்ச் ஹைலைட்ஸே பார்க்கல. இங்கே இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க எவர்டன்னு. ஒரு கோல் தான் அடிச்சிருக்கானுங்க. நான் இதை பார்த்து இந்த 2 நாள் வேலை செய்யும்போது டென்ஷன் ஆக மாட்டேன். தயவு செய்து எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்ட்டு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிடா நீங்கள் கேட்கலாம், மேட்ச் ஹைலைட்ஸே பார்க்காம எப்போடா நீ ரிவ்யூ பண்ணுவேன்ட்டு. நான் ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா இன்ஸ்டாகிராமில். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவ்வளவு கழுவி ஊற்றிருந்தாங்க. சரி ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு வழி ஹைலைட்ஸ் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் அடுத்தது ஒரு கோல் ஒரு கோல் என்ன இவங்களால அடிக்க முடியல. ஒரு பையன் சொல்லியிருந்தான், அண்ணே இந்த பரதேசி நாயை இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டானுங்க. என்னது அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்களா? அப்போ நம்மள எதுவும் டேக்கிள் கீக்கிள் போட்டு ரெட் கார்டு வாங்கி ஃப்ரீ கிக்கலாம். நீங்கள் வேற என்ன, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டானுங்க இந்த பரதேசி நாய்ங்க எவர்டனு. அப்படி இருந்தும் ஒன்றும் அடிக்கல அப்படின்னாங்க. சரி ஓகேடா, ஃபஸ்ட்டு கோல் அவனுங்க எப்படிடா அடிச்சானுங்கன்னு கேட்டாக்கா, நல்ல கோல் தானே, டீசெண்டான கோல் தானாங்க. நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு பையன் டீசெண்டான கோல் தான் சொன்னான். ஆனால் அதை தடுத்துருக்கலாம். செனே லெமான்ஸு தடுத்துருக்கலாம் அதை. அவ்வளவுலாம் ஒன்றும் கஷ்டமான கோல் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சரி அது தாண்டி நம்ம சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃபாலோவர், ஒரு விமன் ஃபாலோவர் இருக்காங்க நித்யான்ட்டு. அவங்க இது வரைக்கும் வாய்ஸ் மெசேஜே அனுப்பிச்சதில்லை எனக்கு. நான் எந்த லெவலுக்கு கத்துவேனோ அந்த லெவலுக்கு கத்தி ஒரு வாய்ஸ் மெசேஜ். நீ பார்க்காம இருந்ததே நல்லது என்ன சொல்கிறாங்க. நீ பார்த்துருந்தேன்னா செத்துருப்பேங்கிற மாதிரி என்னை வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ கடுப்பாக இருப்பேன் அப்படின்னாங்க. எனக்கா என்ன இந்த இந்த லெவலில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஒரு ஃபாலோவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு மெசேஜ். அடிச்சு இவனுங்க அவ்வளவுதான், இவனுங்க டாப் 4 வரமாட்டானுங்க, நான் அப்போவே சொன்னேன்ல. ஆனால் என்ன பொறுமையாக இருந்தேன். நீ பிபி ஏறாதானே, எனக்கு தானே பிபி ஏறும், நான் தானே எப்போவுமே பிபி ஏறாள். அவரை இந்த வீடியோ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, இன்னொருத்தன் சொல்கிறான், அண்ணே இதுக்கு உன்னோட ரிவ்யூ நான் பார்த்தே ஆகணுண்ணே, நீங்கள் என்ன பண்ண ஃபுல் ஹைலைட்ஸ் பார்த்து, ஃபுல் ஹைலைட்ஸ் தான் மேட்ச் 90 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படிங்கிறான். ஏன்டா நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 100 சுதர்ஷன் 100 ஃபுட்பால் டாடி வந்துட்டு புலம்புற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டைம் எப்படின்னாக்கா, இப்போ கூட நித்யா அமுச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு ஃபியூரியஸாக இருக்காங்க. இப்போ கூட ஒவ்வொருத்தனும் அந்த பெஞ்சமின் சிஸ்கோன் பேரே ஒருத்தன் பெஞ்சமின் சிஸ்கோன் வச்சுருக்கான், அவனும் அனுப்பிச்சிட்டு இருக்கான். டேய் என்னால் முடியல என்னால். ஸோ மறுபடியும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், ரூபன் அமோரியம்லாம் சாக் பண்ண சொல்லாதீங்க. அவரு ஒருத்தர் அமிச்சாரு, அவரை பற்றி நம்ம கரெக்டாக சொன்னோம். அமாது எம்பெம்பு இவனுங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க ஆஃப்ரிக்கன் இதுக்கு. இன்னும் ஒர்ஸ்டாக தான் ஆக போகுதுங்கிறாரு அவர். இன்னும் நான் அப்போவே ப்ரிடிக்ட் பண்ணல. ஒருத்தவன் அமைச்சிருக்கான் லோ பிளாக் டீம் கூட அமோரியமுக்கு ஒரு மயிரும் விளையாட தெரில, அவன் எதுக்கு வாழ்றானே தெரிலங்கண்ணே. எனக்கு நான் திரும்பவும் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம நேரத்துக்கு இந்த பெஞ்சமின் சிஸ்கோ வேறு இன்ஜூரி ஆகி தொலைச்சிட்டான். இந்த ஜிக்ஸி வந்து போஸ்ட்டில் அடிச்சிருக்கான் போல். அவனை முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜிக்ஸியை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அவனை விட ஒரு சூப்பரான டெக்னிக்கல் பிளேயர் யுனைட்டடில் யாருமே கிடையாது. பாலை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்சேனாக சான்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜிக்ஸி பண்ணுற ஆள் தான். மேட்ச் டைம் கம்மியாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல வச்சுட்டு கடைசியில் என்ன, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க. பார்ப்போம். நான் ஒர்க்கை ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தூக்கமின்மையால் வந்து ஒர்க்கில் வந்து வாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆவேன் நெக்ஸ்ட் வீக் வாட்ச் அலாங் போடுவோம். நம்ம அதில் டீட்டெயில்டாக பேசுவோம். எல்லோரும் கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் பிபி மாத்திரம் போட்டுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கடா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ரிவ்யூ பண்ணலான்னு வந்தவட ஆறுதல் சொல்ல வச்சுட்டீங்களேடா. ரிவ்யூவே பண்ண முடியல என்னால். நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த வாரம் நான் தப்பிச்சிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.